சங்கீதம் 84 வசனம் 4. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மேற்கூறிய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. உண்மைதான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் விசுவாசிகள் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கின்றார். அன்பானவர்களே, நாம் அநேக வேளையில் எதில் தவறி விடுகிறோம் என்றால், தேவனுக்கு நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அந்த காரியம் நடந்து விட்டால் அல்லது அந்த நன்மை கிடைத்து விட்டால் உடனே அடுத்த காரியம் என்று நம்முடைய வேண்டுதல்கள் தேவனிடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கிறார். இன்று நாம் நம்மை நாமே கேட்டு பார்ப்போமா? இதுவரை நாம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? இதற்கு எத்தனை பேர் ஆம் என்று சொல்ல முடியும்? மிகவும் சொற்ப பேர்தான் இப்படி சொல்ல முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும், ஏன் நாங்கள் இந்த உலகிலே தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த நிமிடம் வரை செய்த நன்மைகளுக்காக, அதாவது எங்கள் ஒவ்வொருவரின் ஜீவனையும் காத்தீர், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்து பாதுகாத்து வந்தீர். அது மட்டுமல்ல, எங்களை ரட்சித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு வழிநடத்தி வருகிற உம்முடைய மகா இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. நல்ல கைகளை தட்டியாமே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பீரும். நல்ல கைகளை தட்டியாமே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. சத்தமாயாமே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே.